என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவானுங்க? குலம் ஒன்னா இருந்தாலும் குணம் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வர்ற வரைக்கும் நாங்க உங்க வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கோம் சுவாமி. என்னை சரணடைந்ததால் உங்களை மன்னித்து விடுகிறேன். எழுந்திரு. நல்லது மகாராஜா. சூரிய வெளிச்சத்தை பார்க்க ஆசைப்படலாம், ஆனா தொட்டு பார்க்க முடியுமா? உன் நடவடிக்கை எனக்கு பிடித்திருக்கிறது. என்ன வேண்டுமோ கேள். அந்த காட்டுல இருக்கிற ராசா எங்களை மதிக்கிறது இல்லைங்க. எங்களை மதிக்கலானாலும் பரவாயில்லைங்க, மகாராஜாவான உங்களை கூட மதிக்கிறது இல்லைங்க. முட்டாள்கள். என் முன்னால் அவர்கள் எம்மாத்திரம். நொடியில் அழித்து விடுகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவ உங்ககிட்ட தோல்வி அடையத்தான் போறா. அந்த நாள் கண்டிப்பா வரத்தான் போறோம். இப்போ இவங்க மேல கருணை காட்டுங்க மகாராஜா. உங்க வார்த்தை தான் எங்களுக்கு வேத வாக்கு. உங்க பார்வை பட்டாலே எங்க பாவம் எல்லாம் தீரும். ஆதரிச்சாலும் அதட்டினாலும் நான் உங்க தாசி. இனி நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். எனது படை வீரர்கள் உனக்கு துணையாக இருப்பார்கள். அவர்களை நினைத்து பயப்படாதே. செல். ஆஹா, ரொம்ப சந்தோஷம் மகாராஜா, ரொம்ப சந்தோஷமுங்க. இந்த ஒரு வார்த்தை போதும், எதுக்கு பயப்பட மாட்டேங்க. வீர விக்ரம விஷ்ணு வர்தன மகாராஜாவுக்கு ஜெய் 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 ஜெய். லவங்கி, அக்கா அக்கா அக்கா, ஏய் யாரங்க? அக்காவுக்கு என்னாச்சு பாரு. மகாராணி, மகாராணி, மகாராணி மயக்கத்துல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்களை எல்லாம் பூஜை பண்றப்ப வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. தம்பி. அக்கா, எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? உன்னை தவிர நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு என்னப்பா குறைச்சு? நல்லா தெரியுது. மகாராணி, சாப்பாடு தயாரா இருக்கு, இன்னைக்காவது சாப்பிட வாங்க. முதல்ல என் தம்பிக்கு பரிமாறு. என்னது, சாப்பிடாம இருக்கியாக்கா? ஏன்? உங்க மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நானும் சாப்பிடுவேன். மாமா என்னடான்னா போதை மயக்கத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடான்னா பசி மயக்கத்துல இருக்கிற. ரொம்ப நல்லா இருக்குது உங்க ரெண்டு பேருக்கு கதையும். தம்பி, இன்னைக்கு கூட ராஜாவுக்கு அந்த புறத்துக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லி சின்ன மகாராணி சொல்லிருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு பிறந்த நாளா? ஆனா எவ்வளவு நாள் நீங்க பட்னியா? சின்ன ராணியா? அது யாரு? லவங்கி தேவி. லவங்கம்மா, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க மகாராணி. அக்கா, மகாராணியா இருந்தோம் நீ இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்குற. மாமாவோட நிலைமை தெரிஞ்சும் ராஜவர்த்தனும் இங்க இல்லன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு வேகமா வந்தேன் தெரியுமா? நான் இங்க சௌக்கியமா தான்ப்பா இருக்கேன். உங்க மாமாவுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா? வீணா நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிட்டியா இல்லையான்னு என்னைக்காவது மாமா உன்னை கேட்டிருக்காரா? இப்போ ஒன்னும் ஆகல. நீ என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுக்கா. இந்த லவங்கன்றத யாரு? லவங்கம் இல்லப்பா, லவங்கி. எவ்வளவு ஒருத்தி வாயில போட்ட துப்புற தாம்பல மாதிரி. அவளை கண்டுபிடிச்சு நான் இங்க இருந்து துரத்தல என் பேரு மண்டோதரம் இல்ல. தம்பி, அவசரப்படாதப்பா. மகாராணி, சாப்பாடு தயாரா இருக்கு. அக்கா, நீ வராம நான் சாப்பிட மாட்டேன். வாப்பா போலாம். லலிதா தேவியாரின் பிறந்த நாள் வைபவத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கலைமகளின் மறு உருவமான இந்த கன்னியை ஆசீர்வதிக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என் கூட பிறந்தவ இந்த நிலைமைக்கு வந்திருக்கானா அதுக்கு நம்ம ராஜா தானுங்க காரணம். வாங்க வாங்க, எல்லாரும் வந்து முடிஞ்ச காணிக்கைய கொடுங்க. வாங்க. அமருங்கள் அமருங்கள். முதலில் மகாராஜா தொடங்கட்டும். நீடூழி வாழ்க. வந்துட்டேன் வந்துட்டேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். முகூர்த்த நேரத்துக்கே வந்துட்டேன். சகோதரி, குடும்ப பெண்களுக்கு இது ரொம்ப தேவையானது. மாமாவை இதை கட்டிவிட சொல்லு. சுவாமி, இதை தாங்கள். சர்க்குணா, என்ன இது? தெரியலங்க ராஜா, என்ன இது? முட்டாள், என்ன இது? மாமா, என்ன இது? இது இல்லாம ராணின்னு உன்னால சொல்லிக்க முடியாது. அதனாலதான் கொண்டு வந்தேன். வேணாம்னா என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. அது இல்ல மாமா, என்னதான் காதல் கல்யாணமா இருந்தாலும் இந்த தாலி ரொம்ப அவசியம் இல்ல. முட்டாள், வாயை மூடு. லவங்கி, அத்துமீறி போகாதே. உன் நிலையை நினைவில் கொள். ஜாக்கிரதை.
ஜெயமங்கலம் திவ்ய சுபமங்கலம் ஜெயமங்கலம் திவ்ய சுபமங்கலம் ஜெயமங்கலம் திவ்ய சுபமங்கலம். வாசவி, நீ கற்ற வித்தைகள் அனைத்தும் வெகு அற்புதம். இந்த ஜென்மத்தின் பலனை அடைந்தேன். இவ்வளவு நாட்களாக எனக்கு கிடைக்காது. எவ்வளவு தவம் செய்தாலும் எனக்கு கிடைக்காது. அந்த பரமேஸ்வரியின் அருளும் கடாட்சமும் இன்று உங்களால் எனக்கு கிடைத்ததம்மா. உன்னிடம் அந்த ஜெகன்மாதாவின் பிம்பத்தை கண்டேன். என் ஜென்மம் சாபல்யம் அடைந்தது. குருதேவா, அறிவையும் படிப்பையும் வளர்த்து என்னை ஆதரித்த குருதேவர் நீங்கள். சதா உங்கள் சேவைக்காக காத்திருக்கும் சிஷ்யை நான். குருதேவா, கல்வி ஞானத்தை கற்று முடித்த இவர்களுக்கு உங்கள் ஆசிகளை வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன். அம்மா ஜெகதீஸ்வரி, இன்று உன் பிள்ளைகளின் இந்த கலையின் மூலமாக தாங்கள் ஆனந்தம் அடைந்திருந்தால் தங்களுடைய மலர் போன்ற கரங்களில் தவழ்கின்ற அந்த வீணையையும் வீரத்தின் அடையாளமாக திகழ்கின்ற வாளையும் இவர்களுக்கு அருள்வாயாக. அம்மா வாசவி, பெற்றுக்கொள். பவித்திரமான உன்னுடைய கரங்களில் தவழுகின்ற இந்த வீணையில் எழுகின்ற நாதம் அனைத்து ஜீவராசிகளையும் உயர்வுறச் செய்யும். இந்த வீணையின் நாதம் மல்லிகையின் மனம் போல மலர்ந்து வீசும். கடினமான இதயம் படைத்தவர்களை கூட மாற்றுகின்ற தன்மை இதற்குண்டு. கவனமுடன் இரு. மகனே நிருபாக்ஷா, வீரத்தின் அடையாளம் இந்த வாழ் இந்த நாட்டின் தர்மத்தை நிலைநாட்டட்டும். மிக்க நன்றி குருதேவா. மங்களம் உண்டாகட்டும், வெற்றி கிடைக்கட்டும். என்ன ஒரு அருமையான கானம், மதுர கானம், அற்புதம், அதி அற்புதம். என்னாயிற்று? எங்கு போனது அந்த கானம்? அந்த கானத்தை கேட்பதற்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையே அதுதான். அதை கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். சுவாமி, 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 உங்களுக்கு என்ன ஆயிற்று? நீதான் மதுர கானத்தை கேட்க விடாமல் செய்தாய். என்னை எதற்காக தொந்தரவு செய்கிறாய்? வெளியே சென்று விடு, போ. மறுபடியும் அந்த மதுர கானத்தை எப்படி கேட்பது? கனவில் கேட்டதாக இருந்தாலும் இன்னும் என் இதயத்தில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த திவ்ய கானத்தை எதற்கு முன் நான் கேட்டதே இல்லை. கானத்தை கேட்க விடாமல் இடையில் வந்து கெடுத்து விட்டாயே. அந்த கானத்தை மறுபடியும் கேட்க முடியுமா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? நாதத்துக்கே பிரம்மமான அந்த ஜெகன்மாதாவை ஆராதனை செய்யுங்க. அவன் நிச்சயமா உங்களுக்கு மனசுக்கு அமைதியை கொடுப்பா. மன அமைதி, தெய்வ தியானம். மனதை விட்டு நீங்காத அந்த கானம் யாராலும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. என்ன நேர்ந்தது? யாரோ என் இதயத்தை சுண்டி இழுக்கிறார்கள். அந்த திவ்ய கானத்தால் என்னுடைய மனதை யமனின் பாசக்கயிறை போல் தன்வசம் இழுத்துச் செல்கிறார்கள். என்ன விசித்திரமான அனுபவம் இது! இனி அந்த மதுர கானத்தை தேடித்தான் என் பயணம் தொடரும். அதை அடைந்த பிறகுதான் நிச்சயம் எனது மரணம் என்பது நிகழும். சுவாமி, நீங்க சாதாரணமானவர் கிடையாது. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தால அந்த தெய்வ தரிசனம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு.
மனசுல அமைதி இல்லாம எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா ஒரு நாள் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும்னு என்னுடைய உள்ள ஆத்மா எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் நெருங்கிடுச்சு. கிடைச்ச ஒரு இந்த அரிய சந்தர்ப்பத்தை நல்லபடியா நீங்க உபயோகப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். எங்களுடைய வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. அந்த திவ்ய கானத்தை தவிர யாருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் கேட்ட மதுர கானம் இங்கு ஒலிக்கவில்லை, வேறெங்கோ ஒலித்தது. எங்கே எங்கே எங்கே?